Hi friends, 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நாய்ஸ் பிராண்ட்ல இருந்து நாய்ஸ் பட்ஸ் கனெக்ட் அப்படிங்கிற இந்த TWS ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இதோட சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருந்தாலும் அதிகமான பிளேபேக் இதில் இருக்குது. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. இந்தியாவில் டிசைன் பண்ண TWS அப்படிங்கிறத பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் 3999 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அமேசான் மற்றும் கோ நாய்ஸ் வெப்சைட்டில் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. லிங்க் கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS சார்ஜிங் கேபிள், நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு வச்சிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருக்குது. சார்ஜிங் கேஸ் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் கேஸோட சென்டரில் LED இண்டிகேட்டர் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸோட பிராண்டிங் வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட கீழே டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்குது. சார்ஜிங் கேஸை 1.5 மணிக்கூரில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது LED இண்டிகேட்டர் வெள்ளை கலரில் விட்டு எரியுது. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வெள்ளை கலர் LED சாலிடாக எரியுது. சார்ஜிங் கேஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய TWSஐ கம்பேர் பண்ணும்போது நார்மலாக இருந்துச்சு. சார்ஜிங் கேஸ் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பிளேபேக் பார்த்திங்க அப்படின்னா 50 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 40 மணிக்கூர் பிளேபேக் கண்டிப்பாக கிடைக்கும். இயர்பட்ஸில் ஒரு சார்ஜுக்கு 8 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. இந்த சின்ன சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி இந்த இயர்பட்ஸை நீங்கள் 5 வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பட்ஸ் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இயர்பட்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒரு இயர்பட்ஸோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4 கிராம்ஸ் வெயிட் மட்டும்தான் இருக்குது. காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. என்ன பண்ணாலுமே இயர்பட்ஸ் கீழே விழலை. அதே போல் ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை நீங்கள் 4 வாட்டி டேப் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு எனேபிள் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் செப்பரேட்டாக கேமிங் மோடு கிடையாது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. இதன் மூலமாக நீங்கள் கால் பேசும்போது உங்களுடைய வாய்ஸ் கால் பண்ணுறவங்களுக்கு கிளியராக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லவுடாக இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து 70 வரைக்கும் வச்சு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே சிச்சுவேஷனில் வாய்ஸோட கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சின்ன சார்ஜிங் கேஸ் உள்ள TWS வாங்கணும். குறிப்பாக அதில் பேஸ் ரொம்ப அதிகமாக வேணும். எனக்கு கேமிங் தேவைப்படாது அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த TWS ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.